ஒரு பட்ஜெட் விலையில பெட் வேக்கம் கிளீனர் தேடும்போது இந்த அகாரோவோட பெட் வேக்கம் கிளீனர் என் கண்ணுக்கு பட்டுச்சு, உடனே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உருட்டலாம் போறது கிடையாது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை அகாரோ. இருந்தாலும் இந்த வேக்கம் கிளீனர் யாருக்கு செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஒவ்வொன்றா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணதும் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் செட்டப்போட இந்த பெட் வேக்கம் கிளீனர் உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாம சில பேப்பர் ஒர்க்ஸ், அதுல உங்களுக்கு 30 நாளுக்குள்ள வாரண்டியை ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கான வாரண்டியோட சேர்த்து 6 மாசம் அடிஷனல் வாரண்டி கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கிடைச்சிரும். இந்த வேக்கம் கிளீனரோட பட்டன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு யூவி லைட் கொடுத்துருக்காங்க. இது மூலியமா 99.9% பாக்டீரியாவை கொல்லுன்னு சொல்லிட்டு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. ஆனா அந்த யூவி லைட் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த 3 ரோலர் இருக்குல்ல, இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா சீட் ஆகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். அப்புறம் பாட்டம்ல இங்க வைப்ரேஷன் பேட் கொடுத்துருக்காங்கல்ல, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் மூலியமா பெட்ல இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆகும். ஒன்ஸ் இதெல்லாம் லூஸ் ஆன உடனே இதை கலெக்ட் பண்றதுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் சக்ஷன் வழியா வர அந்த டஸ்ட் எல்லாத்தையும் உள்ள இழுக்கிறதுக்கான வழி. அப்புறம் இந்த வேக்கம் கிளீனருக்கு பின்னாடி ஒரு 400 வாட்ஸ்ல ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல காத்து வெளியில போறதுக்கு 2 பக்கமும் வழி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மோட்டர் மூலியமா 12 கிலோ பாஸ்கல் வரைக்குமான வேக்கமா சக் பண்ணி இழுக்க முடியும். அப்புறம் இது மூலமா கலெக்ட் ஆகிற டஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்றதுக்காக இங்க ஒரு டஸ்ட் கலெக்டர் மேல கொடுத்திருக்காங்க. இதுல மேக்ஸிமம் லெவல் எவ்வளவு அப்படின்றதையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் உங்களால டஸ்ட்டை கலெக்ட் பண்ண முடியும். இங்க உங்களுக்கு 350 ml வரையுமான கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. இங்க மேல இருக்கிற இந்த 2வது பட்டனை பிரஸ் பண்றது மூலமா இந்த டஸ்ட் கலெக்டரை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த டஸ்ட் கலெக்டரை கையில எடுத்த உடனே இதுல இருக்கிறத ஆக்சஸ் பண்றது ரொம்பவே ஈஸி தான். மிக்ஸில இருக்கிற ஜாரை கழட்டுற மாதிரி தான் ஈஸியாவே எடுக்க முடியும். இது எடுத்த உடனே உள்ள ஒரு ஹெப்பா ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப மைனூட்டான பார்ட்டிகல் எல்லாத்தையுமே வெளியில பறக்க விடாம கலெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இது இல்லாம சில ஃபில்டர் ஆப்ஷன்லாம் உள்ள கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த ஓவரால் யூனிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு மேல ஒரு பவர் ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. இதையுமே நீங்க நார்மலா ஆக்சஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணும்போது முன்னாடி சில எல்இடிஸ் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு முன்னாடி இருக்கிற குப்பையும் ஈஸியா பார்த்துக்கிட்டே உங்களால கிளீன் பண்ண முடியும். என்ன இதோட அவுட்புட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம லாங் லென்த்தை கவர் பண்றதுக்காக 5 மீட்டர்ல ஒரு கேபிள் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த வேக்கம் கிளீனரை நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்பவே மெதுவா மூவ் பண்ணணும். ரொம்ப வேகமா மூவ் பண்றீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அந்த அளவுக்கு ஒழுங்கா வேலை செய்யாது. இந்த வேக்கம் கிளீனரை வச்சு உங்களோட பெட் இல்ல மேட்ரஸ் எல்லாம் முன்னாடி பின்னாடி நகர்த்தி கிளீன் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இது எல்லாமே நல்லா விசிபிளா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியிற டஸ்ட் மாதிரி தெரியல, ரொம்ப மைன்யூட்டா மேட்ரஸ்ல இருக்கிற எல்லா டஸ்டையுமே கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா இங்க ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கு. நீங்க ஒரு புதுசா பெட் வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாவே ரிமூவ் பண்ணிரும். இல்ல ரொம்ப நாளா க்ளீன் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 3ல இருந்து 4 டைம் இல்ல ஒரு வாரத்துக்கு 2-3 டைம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் செட்டில் ஆன உடனே ஒரு 30 நாளுக்கு ஒருக்கா யூஸ் பண்ணா போதும்னு சொல்லிட்டு பிராண்ட் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு விசிபிளா இங்க டஸ்ட் கலெக்ட் ஆகிறத உங்களால நோட் பண்ண முடியுது. அப்புறம் இது யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நாய்ஸ் கேட்கும். 400 வாட்ஸ்க்கான மோட்டர்ல இருந்து கொஞ்சம் கூட நாய்ஸ் வரலனா எப்படி? அப்புறம் இதை ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை ஓவர் ஹீட் ஆனுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஒன்ஸ் கூல் டவுன் ஆன உடனே அதுவா மறுபடியும் ஆன் ஆயிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் மேஜரான ஓவர் ஹீட்டிங் கிடையாது. அப்புறம் இந்த பெட் வேக்கம் கிளீனர் மூலமா உங்களோட மேட்ரஸ் மட்டும் இல்லாம பெட் கவர், பில்லோஸ், சோஃபா இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி முடிச்ச உடனே இந்த டஸ்ட் கலெக்டரை கலட்டி ஈஸியாவே கிளீன் பண்ணி மறுபடியும் உங்களால ஃபிட் பண்ண முடியும். ஃபைனலா இந்த வேக்கம் கிளீனர் யாருக்கு செட் ஆகும்னா, உங்க வீட்ல அடிக்கடி டஸ்ட் தொந்தரவு இருக்கு, அடிக்கடி டஸ்ட் உள்ள வருது அப்படின்னா இந்த வேக்கம் கிளீனர் கண்டிப்பா உங்களுக்கு சூட் ஆகும். டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கும் இது மூலமா அந்த டஸ்ட் அலர்ஜி கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராடக்ட் வேணும்னா 4500 ரூபாய்க்கு அமேசான்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.